சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேதவடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாருமில்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல்வதமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். இறைவன் மனிதனாகி மனிதன் இறைவனாகும் நிலையை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதே திருவிளையாடல் புராணம். 5 திருமுகங்களைக் கொண்ட சிவபெருமான் தமது திருவிளையாடலை முதலில் வானுலகில் தொடங்கினார். குருவை மதியாததால் தேவேந்திரனுக்கு இன்னல் பல ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள கடம்பவனத்தில் சிவலிங்கமாக தரிசனம் தந்து தேவேந்திரனின் பழியை நீக்கினார். அதே போல தேவேந்திரனின் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையின் அகந்தையை போக்க அதனை காட்டானையாக மாற்றி துன்பங்களை அனுபவிக்கச் செய்து பின்னர் அதே கடம்பவனத்தில் மீண்டும் வெள்ளை யானையாக மாற்றி அருளினார். மணவூர் மன்னன் குலசேகர பாண்டியன் அக்கடம்பவன சிவலிங்கத்தை பார்த்து அதற்கோர் ஆலயத்தை அமைத்தான். அந்த ஆலயத்திற்கு சாந்தி செய்த சிவபெருமான் அத்தலத்திற்கு மதுரை என பெயரிட்டார். குலசேகர பாண்டியன் சிவபதம் அடைந்த பின்னர் அவனது மகன் மலையத்வஜன் ஆட்சி பொறுப்பேற்றார். பொதியை மலையின் உருவம் எழுதிய கொடியை உடையவன் என்ற பொருளமைந்த காரண பெயர் பூண்டிருக்கும் பாண்டிய மன்னவன் மதுரை நகரை நிர்மாணித்த மணவூர் குலசேகர மன்னரின் வழி தோன்றலாக அகத்திய முனிவரின் அருளால் பிறந்த தென்னவன் சோழகுல செம்மல் சூரசேன மன்னரின் திருமகளான காஞ்சனமாலை எனும் கற்புக்கரசியை திருமணம் புரிந்த பாண்டிய மன்னர் மலையத்துவஜன் வருகிறார். வளர வேண்டிய என்னை வாழ்த்துங்கள் மன்னா. இன்று போல் என்றும் வாழ்க வளமுடன். முதலமைச்சர் சுமதி அவர்களே, பூர்ண நிலவை முகத்தில் பதித்தது போல் பொலிவுடன் இருக்கும் இச்சிறுவன் யார்? என் பெயர்
சத்தியசீலன். சத்தியசீலன் பெயரும் புதியது. பாண்டிய அரண்மனைக்கு நீயும் புதியவன். அரசவைக்கு மன்னர் ஆரோகணித்து வருகின்ற போது அறிவிக்கப்பட வேண்டியது கட்டியம். அதனை அந்தப்புறத்திற்கு வருகின்ற போது ஒரு சிறந்த கட்டியக்காரன் கட்டியம் சொல்வது போல் சிறுவனாக நீ எடுத்துரைத்திருந்தாலும் அதன் நயம், அருமையான சொல்வளம் கேட்டு பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். பாண்டிய மன்னருக்கு எனது பணிவான வணக்கம். சிறுவன் சத்தியசீலன் நமது தளபதியாரின் தமக்கையின் புதல்வன். மதுரை ஆலயத்தை நிர்மாணித்த தங்களின் தந்தையார் மணவூர் மன்னன் குலசேகர பாண்டியனாரின் அவையிலிருந்த தளபதியார் வீர பிரதாபரின் மகன் சத்தியசீலனுக்கு இன்று பிறந்த நாள். பாண்டிய மன்னரின் ஆசிகளையும் பாண்டிமாதேவியின் வாழ்த்துக்களையும் பெற ஆசைப்பட்டான். அதன் பொருட்டே இங்கு அழைத்து வந்தேன். சத்தியசீலா, எனது ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு. பாண்டிமாதேவி காஞ்சனமாலையின் வாழ்த்துக்களை பெறலாம் வா. காஞ்சனமாலை, அஸ்வமேத யாகத்திற்கு புறப்பட ஆயத்தமாகிவிட்டாயா? காஞ்சனமாலை, சத்தியசீலன் என்பதே பாலகனின் பெயர். நமது தளபதியாரின் தமக்கையின் மகன். அது மட்டுமல்ல, எனது தந்தை மணவூர் குலசேகர பாண்டியரிடம் தளபதியாயிருந்த வீரப்பிரதாபரின் புதல்வன். சத்தியசீலனின் தந்தை வீரத்தில் சிங்கமனத் திகழ்ந்தவர். ஆனால் புலியடித்து மாண்டு போனார் வேட்டைக்கு சென்ற போது என்பதுதான் அவருடைய கதை. புலி அடித்து மாண்டு போகவில்லை எனது தந்தை, புலியை எதிர்த்து மாண்டு போனார் என்பதே உண்மை. சத்தியசீலா, புலி அடித்தது என்பதற்கும் புலி எதிர்த்தது என்பதற்கும் என்ன வித்தியாசம்? புலியை கண்டதும் எனது தந்தை கோழையாகி பயந்து புறமுதுகை காட்டி ஓடியிருந்தால் புலி அவரை அடித்திருக்கும். ஆனால் அதே புலியை கண்டு எனது தந்தை வீரமுடன் எதிர்த்து போரிட்டு தான் மாண்டார் என்பதால் அமைந்த வித்தியாசம் அது. உன் தந்தையின் வீரத்தை சிறுவயதில் பார்த்திருக்கிறேன். எனக்கும் வீரப்பயிற்சி அளித்தவர் அவர். தந்தையின் வீரம் தனையனுக்கும் வரவேண்டுமென்று உன்னை வாழ்த்துகிறேன். தந்தையின் வீரம் என்பதை விட தமிழனின் வீரம் என்று சொல்வதே சரியாகும். அதிலும் குறிப்பாக பாண்டிய மண்டலத்தின் மண்ணின் வீரம் என்றால் அது மிகையாகாது. மண்ணை வைத்துத்தானே மரத்தின் தன்மையே நிர்ணயிக்கப்படுகிறது. இது தேக்கு மரம். தேக்கின் உறுதி தினவெடுத்த தமிழனின் தோள்களுக்கு உண்டு என்பதை உணர்த்தும் காலம் வந்தால் இந்த மரம் ஒரு முன்னுதாரணமாக நிற்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மன்னா. சத்தியசீலா, தமிழக மண்ணின் மணமும் அம்மண்ணின் குணமும் உன் பேச்சிலும் மூச்சிலும் இழைந்தோடுவதைக் காண இனிக்கிறது நெஞ்சம். எங்கோ இழுத்துச் செல்கிறது நினைவலைகள். இதே வயதில் நான் பேசிய பேச்சு, என் வீர தீரத்தை உன் வடிவில் பார்க்கிறேன். அன்று என் தந்தை மணவூரை ஆண்ட குலசேகர பாண்டியன் என்னை மகனாகப் பெற்றதால் பேறுபல பெற்றார். மணவூரை ஆண்ட மன்னன் குலசேகர பாண்டியனின் மகன்தான் மலையத்வஜன் என்று போற்றும்படியான புகழையும் நான் பெற்றேன். ஆனால் எனக்கோ பிள்ளையில்லாத பெருங்குறை. சத்தியசீலா, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ விரும்பினால் இந்த அரண்மனையிலேயே தங்கலாம். விருந்தாளியாகவா? எங்களது பிள்ளையாகவே நாங்கள் உன்னை பார்த்துக் கொள்கிறோம். பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் சொன்னீர்களே தவிர ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லவில்லையே. ஒருவேளை
தாங்கள் என்னை தங்கள் பிள்ளையாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். பாண்டிமாதேவியாரும் என்னை தாம் பெற்ற பிள்ளைக்கும் மேலாக போற்றி வளர்க்கலாம். அரண்மனை சுகபோகங்களை நான் அனுபவிக்கலாம். ஆனால் என் விதவை தாய்க்கு நான் ஒரே மகன். இந்த ஒரே மகன் அந்த ஒரு தாய்க்கு மட்டும்தான் சொந்தம். அந்த தாயின் கனவுகளை நனவாக்க வேண்டியது என் கடமை. மன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டே என்பதைக் கண்டு அதன் வாசனையை முகரலாமே தவிர வேலியை எடுத்துவிட்டு அதை பறித்து சருந்தொடுக்க கூடாது. காஞ்சனமாலை, என்ன இது? ஏன் கண்ணீர்? காஞ்சனமாலை, என்ன இது? குழந்தை போல் அழுகிறாயே? குழந்தை இல்லையே என்றுதான் அழுதேன். பாண்டிய மண்டலத்தின் பாண்டிமாதேவி என்ற பட்டத்தை விட திருமணமாகி பல காலமாகியும் குழந்தை பேற்றை பெறாத மலடி என்ற பட்டத்தை தாங்கி நிற்பவள் நான். சொந்த பிள்ளை இல்லையே என்ற சோதனையும் வேதனையும் நம்மை சூழ்ந்திருக்கும் வேளை வந்த பிள்ளை கூட வளர்ப்பு பிள்ளையாக வர மறுப்பதை பார்க்கும் போது இது முற்பிறவியில் நான் செய்த பாபமா, இல்லை எவரிடமிருந்தாவது எனக்கு கிடைத்த சாபமா என்று எனக்கு புரியவில்லை. காஞ்சனமாலை, நம் கவலைக்கான மருந்துதான் நம்மால் நடத்தப்படும் அஸ்வமேத யாகம். முறைப்படி யாகம் நடத்தினால் குறைகள் நீங்கும் என்பதை கருத்தில் கொண்டு நேற்று வரை 99 முறையாக அஸ்வமேத யாகம் நடத்தி முடித்து விட்டோம். அம்பிகையை ஆராதித்து இன்று நடைபெறப் போகும் யாகம் 100வது முறையாக நடக்கப் போகிறது. இறையருளால் நமக்கு ஒரு வாரிசு நிச்சயம் கிட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சுபவேளை நெருங்குகிறது. பூஜைக்கு அனைவரும் காத்திருப்பார்கள். வா காஞ்சனமாலை. राज्यमादप्ते यो राजा सम्राज्यो वासोमेन यजते देवस्वामेतानि हवीगुंषि भवन्ति एतावं दोपि देवानागुं सपाः तदेवास्मे सपान् प्रगच्छन्ति तजेनं पुनः सुवन्ते राज्याय देवसूराजा भवति धनं धान्यं वशुं वगुपुत्रलाभं तदु संवत्सरं दीर्घमायुः सर्वाभीष्टसिद्धिरस्तु. மன்னா, பூஜா விதிமுறைகளில் ஒன்று பரிவட்டம் சூட்டப்பட வேண்டும் என்பதால். ஆம், மன்னா, 100வது அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்திட பாண்டிய மண்டலத்தின் கோட்டையில் அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையில் சதானந்த முனிவரும் மற்ற முனிவர்களும் காத்திருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவு வழங்கினால் புறப்படலாம்.
முனிவர் திலகமான சதானந்த முனிவரே, மணமாகி பல ஆண்டுகளாகியும் மக்கட்பேரில்லாத எங்களுக்காக நடத்தப்படும் இந்த அஸ்வமேத யாகத்தின் பலனாக அம்பிகையின் திருவருளால் எங்களுக்கு குழந்தை வேண்டி அருளாசி வழங்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். முனிவர் திலகமே, தங்களின் அருளாசியால் விரைவில் எங்களுக்கு ஒரு புத்திரன் தோன்றட்டும். ததாஸ்து. அம்பாளின் அருள் ஆசியினால் அனைத்தையும் ஆனந்தமாக அடைவீர்கள். தேவர்கோனே, தேவர்கோனே, ஆபத்து தங்களது இந்திர பதவியை அண்டிவிட்டது. அஸ்வமேத யாகத்தில் ஆழ்ந்திருக்கிறான் பாண்டிய மன்னன் மலையத்வஜன். ஆபத்து அமராவதியின் தேவேந்திர பதவிக்கு. அதற்கு காரணம் அஸ்வமேத யாகம். அடைமழையை கண்டு அச்சப்படாத ஆழ்கடல் தூறலை கண்டு துவண்டு விடாது வரணதேவா. பாண்டிய மன்னன் மலையத்வஜன் 100வது அஸ்வமேத யாகத்தில் முனைந்திருக்கிறான் என்பதே என் பதட்டத்திற்கு காரணம். இருளை கிழித்து ஒளியை கொடுப்பது நெருப்பே எனினும் அதன் மீது நமது கவனம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நல்ல செயலுக்காகவே மலையத்வஜன் அஸ்வமேத யாகத்தை செய்தாலும் நாம் நமது நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆணையிடு வாயுதேவனுக்கு அகிலமே நடுங்கும்படி சூறாவளியை வீசச் செய்து அஸ்வமேத யாகத்தை அணைத்திடச் சொல். யாகம் நடப்பது பாண்டியன் கோட்டையிலே. மழையால் தடுத்திடலாம் என்றால் என்னை தடுக்கிறது சக்தி வாய்ந்த மந்திரங்கள். அக்னி தேவா, யாகத்திற்கு துணை போகாதே. இது என் ஆணை. தங்களின் ஆணையை ஏற்பதில் சித்தப்படுகிறேன். அதே நேரம் வேதத்தின் சத்தியத்திற்கு கட்டுப்படுகிறேன். அப்படியானால் நானே புறப்படுகிறேன். நிறுத்துங்கள் அஸ்வமேத யாகத்தை. அஸ்வமேத யாகத்தை நடத்தி எமது தேவேந்திர பதவியை பறிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்தவர் எவர்? தேவராஜனின் வரவால் வளமும் நலமும் பெருக இந்த பாண்டிய நாடு. வருக, வந்து அமருக. அமர்வதற்காக வரவில்லை. இந்திரலோக சுகபோக பதவிக்கான யாகத்தை நடத்துபவர்களை எச்சரிக்கவே வந்துள்ளேன். தேவேந்திர பிரபுவுக்கு பாண்டிய மன்னனின் பணிவான வணக்கங்கள். அஸ்வமேதம் நடத்தப்படுவது அருளுக்காக மட்டுமே, பொருளுக்காகவோ புதிய பதவிக்காகவோ அல்ல. பதவி, பலம், பொருள், பெருமை, செல்வம், சுகபோகம் இவை யாவுமே என்றுமே நிலைத்து நிற்பதில்லை எவரிடமும். அம்பாளின் அருட்கடாட்சம் மட்டும்தான் துணை போகும் என்ற நம்பிக்கையில்தான் நடத்தப்படுகிறது இந்த அஸ்வமேதையாகும். அஸ்வமேதம் என்பதே அமரேந்திர பதவிக்கான அஸ்திர பிரயோகம் என்பதை அகிலம் அறியும். தேவேந்திர பிரபு குறிப்பு காட்டினால் திருத்திக் கொள்கிறோம். தவறிருந்தார். சத்திரிய வம்சத்தில் பிறந்த ஓரிரு மன்னர்கள் மட்டுமே அஸ்வமேதம் செய்திருக்கின்றனர். ஒரு நாட்டின் மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகு சதுரங்க சேனை பலத்துடன் வீர தீர பராக்கிரமங்களை பெற்ற மன்னன் தனது அஸ்வத்தை, அதாவது குதிரையை பல தேசங்களுக்கும் அனுப்பி அத்தேசங்களையெல்லாம் வெற்றி கொண்ட பின்னர் சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற்று அஸ்வமேதம் நடத்துவார். அடுத்த குறி தேவலோகம்தான். தேவேந்திர பிரபுவே, நாங்கள் குதிரை அனுப்பவில்லை. சகல தேசங்களை வெற்றி கொள்ளவும் இல்லை. சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெறவும் இல்லை. இருப்பினும் நடக்கிறது அஸ்வமேதம். இதற்கான குறி இந்திரலோகம் அல்ல, குழந்தை யோகம். பிள்ளை பேறு இல்லையே என்று வருந்தினோம் பல காலம். அதன் பொருட்டு அம்பாளின் அருளை பெறுவதற்காக துவக்கினோம் இந்த யாகம். ஹயக்ரீவ பெருமாளால் உபதேசிக்கப்பட்ட திருசதியில் ஒரு நாமா உள்ளது. ஹயமேவ சமர்ச்சிதா என்பதே அது. ஹயம் என்றால் அஸ்வம்,
அஸ்வம் என்பது குதிரை. சமர்ச்சிதகா என்றால் பூரணமாக ஆராதிக்கப்படுபவள் என்பதே ஆகும். ஹயமேதம் என்பதும் அஸ்வமேதம் என்பதும் ஒன்றே ஆகும். அஸ்வமேதத்தால் பரிபூர்ணமாக ஆராதிக்கப்படுபவள் அம்பிகை. ஆக அஸ்வமேதம் என்பது அம்பாளுக்கு செய்யும் சிறந்த ஆராதனை. அதனால் யாவரும் அஸ்வமேதம் செய்யலாம், அம்பாளுக்கு ஆராதனை செய்து அருள் பெற்று உய்யலாம். அதுவே இந்த அஸ்வமேதம். சதானந்த முனிவரே, சத்தியபூர்வமான ஆராதனையை கேட்டு உளம் மகிழ்ந்து சகலலோக நாயகியான அம்பாளின் ஆராதனைக்குரியதாகவே அஸ்வமேத யாகம் நடத்தப்படுகிறது என்றாலும், குறிப்பாக பாண்டிய மன்னனின் உடனடி தேவை புத்திர பாக்கியம் மட்டுமே. அதற்காக நடத்தப்பட வேண்டியது புத்திர காமேஷ்டி யாகம். விரைவில் துவக்கி வேதனையை போக்குங்கள். விண்ணோரின் ஆசியால் மலையத்வஜன் வாழ்வில் பிறக்கட்டும் விடியல். மேன்மை பொருந்திய தேவர்கோனே, மேலோர் கீழோரை போற்றுவதில்லை. தங்களின் அருளுரையே எங்களுக்கு அறிவுரையாக அமையட்டும். புத்திரகாமேஷ்டி யாகத்தை தொடங்கலாமா?